In this video, we are going to solve the questions given in 8th standard maths workbook under part 1, unit 1, numbers, worksheet number 3. First Roman letter, choose the best answer. First question, the value of 7 cube minus 6 cube is dash. 7 cube minus 6 cube ஓட value என்னன்னு கேட்டிருக்காங்க. 7 cube வந்து 7 into 7 into 7 எழுதிக்கலாம். Then minus 6 cube வந்து 6 into 6 into 6 எழுதிக்கலாம். So 7 7 is 49, multiply பண்ணுங்க. 7 7 is 49, then 49 into 7 is 49 into 7. 7 9 is 63, 3 remaining 6 இருக்கும். Then 7 4 is 28, 28 plus 6 is 34. So 7 cube வந்து 343 கிடைக்குது. Then 3 6 multiply பண்ணுங்க. 6 into 6 is 36 and 36 into 6 is 36 into 6. 6 into 6 is 36, so 6 போட்டுக்கிறேன். 3 வந்து balance. Then 6 into 3 is 18, 18 plus 3 is 21. So இதோட ஆன்சர் வந்து 216. இப்போ 343யும் 216 வந்து சப்ராக்ட் பண்ணுங்க. 216. 3லேருந்து 6 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணுறோம். இங்கே 13 ஆகும், இங்கே வந்து 3 ஆகும். 13 minus 6 is 7. Then 3 minus 1 is 2 and 3 minus 2 is 1. Answer is option A, 127. Second question, the value of 4 into cube root of 1000 is dash. So இதோட value என்னன்னு find பண்ண சொல்லியிருக்காங்க. 4 into cube root of 1000. 4 அப்படியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த cube rootலேருந்து 1000 வெளியே எடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா 1000 1 into 10 power 3ன்னு எழுதிக்கலாமா? 10 power 3னா 1000. ஸோ அதை வந்து 10 power 3 நீங்கள் எழுதிக்கிறேன். 1 into 10 power 3னா போட்டு பாருங்கள். 10 into 10 is 100. Then 100 into 10 is 0 0 0. Then 0 0 1. ஸோ 10 power 3னா 1000 தான். 1 into 10 power 3ன்னு 1000 எழுதிக்கிறோம். Then 4 into இந்த க்யூபும் இந்த க்யூபும் கேன்சல் ஆயிரும். தென் 10 மட்டும் அங்கே இருக்கும். ஸோ 4 10 மல்டிப்ளை பண்ணால் 40 கிடைக்கும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. தேர்ட் கொஸ்டின், த ப்ராடக்ட் ஆஃப் 6 power 0 minus 7 power 0 into 6 power 0 plus 7 power 0 is dash. ஸோ இதோட ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. எனி நம்பர் பவர் 0ன்னா 1. ஏங்கிறத வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க. அது பவர் 0ன்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கொடுத்துருந்தாங்கன்னா அதோட வேல்யூ வந்து 1. இப்போது 1 power 0ன்னா அதோட வேல்யூ 1. இப்போ 9 power 0ன்னா 9 power 0ஓட வேல்யூ வந்து 1. ஸோ இந்த மாதிரி இதுலேயும் பாருங்கள். 6 power 0ன்னா வேல்யூ 1 மைனஸ் 7 power 0ன்னா வேல்யூ 1. மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டிருக்காங்க. தென் ப்ராக்கெட்குள்ளே 6 power 0ன்னா 1 ப்ளஸ் அகெயின் 7 power 0ன்னா 1. 1 minus 1 is 0 into 2. 0 into any number 0. Answer is option C. Fourth question, the expansion of a cube is dash. a cube ஓட expansion என்னன்னு கேட்டிருக்காங்க. a cube a into a ன்னு எழுதலாம். ஸோ இதுதான் வந்து a cube ஓட expansion. Answer வந்து option D. Fifth question, a perfect cube does not end with dash zeros. ஒரு perfect cube வந்து எவ்வளோ ஜீரோஸோட எண்ட் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள். இங்கே 1 போட்டிருக்கேன். 2 ஜீரோஸ் வந்து அவங்க ஆப்ஷனில் கொடுத்துருக்க மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு வந்து க்யூப் இல்லை, ஸ்கொயர் நம்பர். ஸோ இந்த 2 ஜீரோஸ் வர்றது தான் ஒரு பெர்ஃபெக்ட் க்யூபாக ஆகாது. இதுதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தென் ஆப்ஷன் பி பாருங்கள். 3 ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் 1 கூட 3 ஜீரோஸ் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு பெர்ஃபெக்ட் க்யூபாக கிடைக்குது. 10 power 3. 1000 10 power 3ன்னு எழுதிக்கலாம். தென் 6 ஜீரோஸ் ஆட் பண்ணிங்கன்னா 10 power 3 into 10 power 3ன்னு எழுதிக்கலாம். இதுவும் ஒரு பெர்ஃபெக்ட் க்யூபாக கொடுக்குது. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. தென் 9 ஜீரோஸ் ஆட் பண்ணிங்கன்னா 10 power 3 into 10 power 3 into 10 power 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு பெர்ஃபெக்ட் க்யூபாக கொடுக்காது. சிக்ஸ்த் கொஸ்டின், a sugar factory has annual sales of 2,545,000,000 kilograms of sugar. Express this weight in scientific notation. ஸோ ஒரு சுகர் ஃபேக்ட்ரியோட ஆனுவல் சேல்ஸ் ஆஃப் சுகர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வெயிட்டு 2,545,000,000 kilograms.
ஸோ வெயிட் வந்து 2,545,000,000 மில்லியன் பில்லியன் இருக்கிறதுனால இது வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோஸ் வந்து எவ்வளோ போடணுங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஃபார்மேட் எழுதிக்கோங்க. இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் வந்து ஃபஸ்ட்டு 1 இருக்கும், தென் 10 இருக்கும், தென் 100, தென் 1000, தென் 10,000, தென் 100,000, தென் மில்லியன், தென் 10 மில்லியன், நெக்ஸ்ட் வந்து 100 மில்லியன் இருக்கும், அப்புறம் தான் பில்லியன் இருக்கும். இப்போ கொஸ்டினில் 2 பில்லியன் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியன் இருக்கிற பிளேஸில் வந்து 2 ப்ளேஸ் பண்ணணும். தென் 545 மில்லியன், இங்கே வந்து 100 மில்லியன், 500 மில்லியன் தானே, ஸோ 5 வந்து இங்கே. தென் 4 வந்து 10 மில்லியன் கிட்ட வரும், தென் 5 வந்து மில்லியன் கிட்ட வரும். ஸோ ரிமைனிங் எதுவுமே கொடுக்கல, ஸோ ஜீரோஸாக வந்து ஆட் பண்ணிக்கணும். 3, 4, 5, 6 ஜீரோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ டேபிளில் ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்க நம்பரை எழுதிக்கலாம். 2, 5, 4, 5, 0, 0, 0, 0, 0, 0. சயின்டிஃபிக் நொட்டேஷன்னா 1 டிஜிட் தாண்டி பாயிண்ட் வைக்கணும், இந்த இடத்துல பாயிண்ட் வரணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து பாயிண்ட் இங்கே லாஸ்ட்டில் இருக்கிறத தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ எவ்வளோ டிஜிட்ஸ் தாண்டி வந்தால் இங்கே பாயிண்ட் வைக்கணும்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இங்கேருந்து இங்கே பாயிண்ட் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டிஜிட், தென் இங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா செகண்ட் டிஜிட், தென் இங்கேருந்து இங்கேனா தேர்ட் டிஜிட், தென் இங்கேருந்து இங்கேனா ஃபோர்த்து டிஜிட்டு, இது வந்து ஃபிஃப்த்து டிஜிட்டு, தென் இது வந்து சிக்ஸ்த்து டிஜிட்டு, தென் இது 7 டிஜிட்டு, இது 8th டிஜிட்டு. தென் இங்கே வைக்கணும்னா 9 டிஜிட் தாண்டி பாயிண்ட் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 2.545 வந்து அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு எவ்வளோ டிஜிட்ஸ் தாண்டி பாயிண்ட் வச்சுருக்கீங்க, 9 டிஜிட். ஸோ வந்து அதை எப்படி டினோட் பண்ணலான்னா இன்ட்டு 10⁻⁻9. தென் கொஸ்டின் வந்து கிலோகிராம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோகிராம். பாயிண்ட்டு டுவர்ட்ஸ் லெஃப்ட் மூவ் ஆச்சுன்னா அது மைனஸில் டினோட் பண்ணணும். ஸோ 10⁻⁻9. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. செகண்ட் ரோமன் லெட்டர், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 7th கொஸ்டின், த கியூப் ஆஃப் அ நம்பர் இஸ் தட் நம்பர் ரைஸ் டு த பவர் 3. ஒரு நம்பரோட கியூப் என்னன்னா, ஒரு நம்பர், இப்போ ஒரு நம்பர் வந்து எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, அந்த நம்பர் ரைஸ் டு த பவர் 3. ஸோ 1 கியூப், இதுதான் கியூப்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பரோட கியூப்னா அந்த நம்பர் டு த ரைஸ் பவர் 3. ஸோ இது வந்து அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ட்ரூ. 8th கொஸ்டின், இன் த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் எனி நம்பர் ஈச் ஃபேக்டர் அப்பியர்ஸ் 3 times, தென் த நம்பர் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் வந்து ஒரு நம்பரோட ஃபேக்டர் இப்போ கன்சிடர் பண்ணிக்கோங்க. 8 வந்து ஒரு நம்பர் எடுத்திருக்கோம், அதோட ஃபேக்டர்ஸ் என்னென்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். 2 × 4 is 8, தென் அகைன் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 × 2 is 4, தென் இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 time. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 8ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 3 times ரிப்பீட் ஆச்சுன்னா தென் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 3 times ரிப்பீட் ஆச்சுன்னா இட் இஸ் அ பர்ஃபெக்ட் கியூப். ஸோ இது வந்து ஃபால்ஸ். 8 வந்து எப்படி டினோட் பண்ணலாம், 2 × 2 × 2. 8ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 3 times போட்டிருக்காங்க. ஸோ இது 2^3ன்னு எழுதியிருக்காங்க. 3 times வந்துச்சுன்னா 2^3ன்னு எழுதணும். 2^3 வந்துச்சுன்னா இது வந்து பர்ஃபெக்ட் கியூப், நாட் அ ஸ்கொயர். ஸோ இது ஃபால்ஸு. 9th கொஸ்டின், x⁻m × x⁻n is equal to x⁻p. p is the product of m and n. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு ஃபைண்ட் பண்ணணும். இங்கே வந்து பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது, x⁻m அண்ட் x⁻n. பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து பவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா பேஸ் 1 அப்படியே போட்டுட்டு பவர்ஸை வந்து ஆட் பண்ணணும், m + nன்னு வரணும். ஆனால் அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x⁻m + n வந்து m + n வந்து pன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. அப்போ p is equal to m + nன்னு தான் வரும். ஆனால் கொஸ்டினில் p is equal to m × nன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். தேர்ட் ரோமன் லெட்டர், 10th கொஸ்டின், த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் 0.00157 டிவைடட் பை 10⁻⁻8 இஸ் டேஷ். ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்காங்க, 0.00157 டிவைடட் பை 10⁻⁻8ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிவிஷனில் இருக்கிறத மேலே கொண்டு போகணும். 0.00157 இதை வந்து நியூமரேட்டரில் கொண்டு போகும்போது 10⁻⁻8ங்கிறது வந்து 10⁻+8 கன்வெர்ட் ஆகும். ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணணும்னா பாயிண்ட் வந்து இந்த 1 பக்கத்தில் வரணும். ஸோ எவ்வளோ டிஜிட்ஸ் தாண்டி
பாயிண்ட் வைக்கணும்னு பாருங்கள். 1 2 3 3 டிஜிட்ஸ் தாண்டி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 10 பவர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 டிஜிட்ஸ் தாண்டி பாயிண்ட் வரும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா 1.57 இன்ட்டு 10 பவர் 8 இன்ட்டு 10 பவர் 3. ஏன்னா இங்கே 3 டிஜிட்ஸ் தாண்டி ரைட் சைடில் பாயிண்ட் வைக்கிறோம். ரைட் சைடில் பாயிண்ட் வைக்கணும்னாலே ப்ளஸில் தான் டினோட் பண்ணணும். ஸோ 10 பவர் 3. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா 1.57. தென் இதில் 10 வந்து ரெண்டுலேயுமே பேஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ 10 வந்து காமனாக எடுத்துகிட்டு பவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பவர்ஸை வந்து ஆட் பண்ணணும். 8 + 3 is 11. இதுதான் ஆன்சர். இங்கே எழுதிக்கோங்க 1.57 இன்ட்டு 10 பவர் 11. 11th question. The value of cube root of 0.000343 is dash. ஸோ இதோட cube root என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. 0.000343. 2 மெத்தட்ஸில் இது பண்ணலாம். இப்போ cube root வந்து ஃபைண்ட் பண்ணணும்னா சிம்பிளஸ்ட் மெத்தட் என்னென்னா 0 பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கோங்க. தென் 3 zeros இருந்துச்சுன்னா அதில் வந்து 1 0 வந்து எடுத்துக்கணும். தென் 343ங்கிறது வந்து 7ஓட க்யூப் தான் வந்து 343. ஸோ இதுலேருந்து 17 வந்து இங்கே போடணும். ஸோ இதுதான் வந்து இதோட ஆன்சர். தென் செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் க்யூப் ஆஃப் 0.000343 வந்து எப்படி எழுதிக்கலாம்னா க்யூப் ரூட் ஆஃப் 343 டிவைடட் பை இந்த பாயிண்ட்டை வந்து லாஸ்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ எத்தனை டிஜிட் தாண்டி வைக்கணும்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 10 டிஜிட் ஷிஃப்ட் பண்ணி வச்சிங்கன்னா 343 கிடைக்கும். அதாவது என்னென்னா 10 பவர் 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 343 கிடைக்கும். ஸோ இப்போ வந்து க்யூப் ரூட் ஆஃப் 343 இன்ட்டு இந்த 10 பவர் 6 டினாமினேட்டரில் இருக்கிறது வந்து நியூமரேட்டர் போச்சுன்னா 10 பவர் + 6ங்கிறது 10 பவர் -6ன்னு கன்வெர்ட் ஆகும். தென் 7 க்யூபோட வேல்யூ தான் 343. ஸோ 7 க்யூப் எழுதிட்டு இந்த 10 பவர் -6ஐ 10 பவர் -2 த ஹோல் பவர் 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த பவர்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சேம் 10 பவர் -6 தான் கிடைக்கும். இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஏன் இப்படி மாற்றி எழுதியிருக்கோன்னா இந்த க்யூப் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு. ஸோ இப்போது இந்த க்யூப் ரூட்லேருந்து 7 வெளியே எடுத்துக்கலாம். இந்த க்யூப் கேன்சல் ஆயிரும். தென் இந்த 10 பவர் -2 த ஹோல் க்யூப்பில் க்யூபும் இந்த க்யூபும் கேன்சல் ஆயிரும். ஸோ 10 பவர் -2 மட்டும் இருக்கும். இப்போ இந்த 10 பவர் -2ஐ 7 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 டிஜிட்ஸ் வந்து பாயிண்ட் லெஃப்ட் சைடு வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ 1 டிஜிட் வந்து 7. தென் செகண்ட் டிஜிட் பிளேஸில் எதுவுமே இல்லை. ஸோ 0 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இங்கே பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட்டுக்கு முன்னாலே 0 இன்க்ளூட் பண்ணும். ஸோ இதுதான் ஆன்சர். எழுதிக்கோங்க 0.07. 12th question. The sum of cube root of 125 whole power 0 plus 5 square is dash. எந்த நம்பர் பவர் 0 வந்தாலும் அதோட வேல்யூ வந்து 1 தான். ஸோ 1ன்னு எழுதிக்கிறோம். ப்ளஸ் 5 ஸ்கொயர் இருக்குது. 5 ஸ்கொயர்னால் 5 × 5. ஸோ 1 + 5 × 5 is 25. 25 + 1 is 26. ஆன்சர் வந்து 26. 13th question. The standard form of 7.54 into 10 power -3 is dash. இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது சயின்டிஃபிக் நோட்டேஷன். 10 பவர் -3ன்னு கொடுத்துருக்காங்க. -3ன்னா பாயிண்ட் வந்து 3 டிஜிட்ஸ் லெஃப்ட் வந்து மூவ் ஆகணும். ஸோ இதை எப்படி எழுதுவீங்கன்னா 7.54 இருக்குது. -3ங்கிறதுனால 3 டிஜிட்ஸ் வந்து லெஃப்டில் எழுதணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் 7. தென் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ 0 ஆட் பண்ணுறோம் செகண்ட் டிஜிட்டு. தென் நெக்ஸ்ட் டிஜிட்லேயும் எதுவுமே இல்லை. ஸோ 0 ஆட் பண்ணுறோம். 3 டிஜிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே டெசிமல் பாயிண்ட் வைக்கிறோம். டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னால் ஒரு நம்பர் எப்போவுமே இருக்குது. 0 வந்து எப்போவுமே இருக்கணும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 0.00754. 4th Roman letter short answer questions. 14th question. Find the least number by which 72 should be multiplied
ஸோ தட் இட் பிகம்ஸ் பர்ஃபெக்ட் க்யூப். 72 கூட எந்த லீஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 72 வந்து பர்ஃபெக்ட் க்யூபாக கன்வெர்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் தான் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் 72வை ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் ஃபைண்ட் பண்ணலாம். 2ஆல் டிவைட் ஆகும் பிகாஸ் யூனிட் டிஜிட்டில் வந்து ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ 2 into 3 is 6, 3 டைம்ஸு ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ 12 ஆகிடும். இது 2 into 6 is 12. ஸோ 6 இங்கே போட்டிருக்கேன். தென் அகைன் செகண்ட் டேபிளில் 2 into 1 is 2, ரிமைனிங் 1 இருக்கும். 16 ஆயிரும். இங்கே 2 into 8 is 16. தென் அகைன் செகண்ட் டேபிளில் 2 into 9 is 18. தென் தேர்ட் டேபிளில் 3 into 3 is 9. தென் 3 into 1 is 3. இப்போ 72ஓட ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணதை எழுதிக்கலாம் தனியாக. 2 into 2 into 2 into 3 into 3. ஒரு பெர்ஃபெக்ட் க்யூப்னா அதோட ஃபேக்டர்ஸை வந்து 3 3ஆக பேர் பண்ணணும். ஸோ 2ல் வந்து 3 2s இருக்குது. இதை வந்து பேர் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே 3ல் வந்து 3 3s இல்லை, ஒரு 3 மிஸ் ஆகுது. ஸோ இதை பேர் பண்ண முடியாது. அதனால் ஒரு 3யோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதை பேர் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஒரு பெர்ஃபெக்ட் க்யூப் கிடைக்கும். இதோட ஃபேக்டர்ஸ் பாருங்கள். 3 into 3 into 3. இப்போ வந்து 3^3ன்னு எழுதிக்கலாம். இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் க்யூபாக இருக்கும். இப்போ 72 கூட 3யை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 216 கிடைக்கும். இது வந்து 6^3, 6ஓட க்யூப் பெர்ஃபெக்ட் க்யூபாக கன்வெர்ட் ஆயிடும். ஸோ ரைட் லீஸ்ட் நம்பர் multiplied by 72 to get perfect cube is answer வந்து 3.